இல்லை அவர் வந்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோட தானே களத்துக்கு வருவார். அவர் களத்துக்கு வருகிறாருனால நம்மளால் வெற்றி பெற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு கார்ப்பரேட் டேர்ம்ஸில் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு 50 வயதில் இருக்கீங்க, 50 வயதில் உங்கள் கெரியரை வந்து நீங்கள் மாற்றணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே அவர் ஒரு கெரியரில் இருக்கார், 25 வருஷமாக அந்த துறையில் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு. சரி, இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கெரியர், சினிமாங்கிற கெரியரை விட்டுட்டு அரசியலுங்கிற ஒரு கெரியருக்குள்ளே நம்ம போகலான்னு அவர் முடிவு எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பார். இன்றைக்கி நம்ம உச்சத்தில் இருக்கோம், நம்ம படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, படங்களுடைய வெற்றி தோல்வியே பாதிக்காத ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். இப்போ அவர் வந்து ஒரு படம் ஹிட் ஆனால் தான் அடுத்த படம் கிடைக்குன்ற நிலைமையிலலாம் இல்லை. அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. அவர் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு வசூல் வருது. அப்போ இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல, அதுவும் சினிமா மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் வந்து இல்லை நம்ம இதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போகிறோம். ஏன்னா வந்து சினிமா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன், அதை விட அரசியல் லெபரியஸான ஒரு விஷயம். அதுக்குள்ளே அவர் வராருன்னா அப்போ அவர் அந்த ரிஸ்க் எல்லாம் யோசித்து எல்லா விதமான ஆய்வும் பண்ணி தானே அவர் இன்றைக்கி வந்து உள்ளே வருவார்.